மிஞ்சூரில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வுக்கு வழிவகுத்த ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்காசிய போரை பயன்படுத்தி பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்க முற்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர்கள் விரோத 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டன. மத்திய அரசு மோடியே மக்களை ஏமாற்றும் மோடி அரசு கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாசிச மோடி அரசுக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது மீஞ்சூர் டீசல் விலையாலும் சரி, பெட்ரோல் விலையாலும் சரி, இந்த விலை உயர்வுக்கு அடிப்படை எல்லா பொருட்களின் விலையும் ஏறி இருக்கு. இந்த விலைவாசி உயர்வை இந்த மோடி அரசு ஏற்றிருக்காங்க. அதே போல கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்றாங்க. ஆனா தொழிலாளர்களுடைய அவங்க உரிமையை பறிக்கிறாங்க. ஆனா தொழிலாளருடைய சம்பளம் ஏறுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்களுடைய வேலை இல்ல, கூலி இல்ல, வேலை இல்ல, கூலி இல்ல, வேலை இல்ல, கூலி இல்ல, வேலை இல்ல, கூலி இல்ல, வேலைக்கு ஏத்த கூலி இல்ல, வேலைக்கு ஏத்த கூலி இல்ல, வேலைக்கு ஏத்த கூலி இல்ல, வேலைக்கு ஏத்த கூலி இல்ல, விலைவாசி உயருது, விலைவாசி உயருது. கேஸ் விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் உயர்ந்து இருக்கிறது. அதே போன்று கிராமப்புற வேலைவாய்ப்பு என்பது சுருக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பதும் செய்யப்படவில்லை. அதை பெயரை மாற்றி இன்றைக்கு பிபி ராம்ஜி என்ற பெயர் மூலமாக அதை அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று 4 தொழிலாளர் தொகுப்புகளை கொண்டு வந்து தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஏற்பாடு, முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கான இந்த 4 தொகுப்புகள் என்பது வந்திருக்கின்றது. இவைகளை இந்திய நாடு முழுவதும் கண்டிக்கின்ற வகையில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி முடிவு செய்த அடிப்படையில் தமிழகத்திலும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட மையங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் காலையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டும். ரூபாய் 700 தினக்கூலி என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த விலைவாசி உயர்வு என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். கேஸ் விலை, அதே போன்று பெட்ரோல் டீசல் விலை இவைகளெல்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அத்தியாவசிய பொருட்கள் டிரான்ஸ்போர்ட்டு கட்டணம்லாம் உயர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்திருக்கின்றது. இவைகளை குறைக்கப்பட வேண்டும் என்ற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். மீஞ்சூரில் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர்.